ஜி, குட் ஈவினிங். வணக்கம். இப்போ வந்துக்கிறோம். ஆமா. ஒரு 1 வீக் கழிச்சு பார்க்குறோம் மறுபடி. ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச். ஆக்சுவலி இந்த சீசன் வந்துட்டு நாங்க வந்துட்டு பெஸ்ட்டா ஸ்டார்ட் பண்றதுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ட்ரை பண்ணுவோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி ஹோம் கண்டிஷன். கோட்வோடா ஆமா ஜி, நாங்க தான். அதனால சிகப்பு கலர்ல சிகப்பு தான் போட வேண்டியதா இருக்கு. பிரச்சனை என்னன்னா ஜி ஆரஞ்சு உங்களுக்கு நாளைக்கு தான் ஜி இது. இல்ல, உங்களுக்கு ஆப்போசிட் ஆரஞ்சு. எஸ்ஆர்ஹெச்சா? ஆரஞ்சு போட்டுருக்கோம். நிச்சயம் ஆரஞ்சு இருக்கு, அந்த ஆரஞ்சு வச்சுக்கோம். நீ இன்னைக்கு எஸ்ஆர்ஹெச் தெரியும். நீங்க எடுக்கிற டீம் எடுத்து நான் என்ன போறேன். சரி ஜி. நீங்க ஒரு டீம் இருந்தா அதுக்கு ஆப்போசிட் நேர் என்னவோ நேரம் நம்ம ஆப்போசிட் தான். பாத்துக்கலாம் ஜி. நாங்க தான் இன்னைக்குன்ட்டு இல்ல, என்னைக்கு நாங்க தான். கரெக்டா நைட்டு 11 மணிக்கு டப்புன்னு கால் அடிப்பேன். சரி, கால் அடிக்கிறேன் ஜி. ஆல்வேஸ் வெல்கம் டு ரிசீவ் தட் கால் டு ஹியூமிலியேட் யூ. உங்களை அசிங்கப்படுத்துறதுனா நமக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி. ஜி திடீர்னு போனை கட் பண்ணிட்டு தூங்கிறது இல்ல, போனை சைலண்ட்ல போட்டேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஐயோ, அதெல்லாம் ஓல்டு ட்ரிக்ஸ் ஜி. சின்ன பசங்க பண்ற விளையாட்டு அந்த மாதிரி எல்லாம். ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றேன் ஜி. என்ன நான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் நீங்க எடுத்துட்டீங்க, அளவா ஒரு 220 அடிக்கீங்க. பதிலுக்கு அவனுங்க 16 ஓவர் அடிக்கிறாங்க. 16 ஓவர் 220 முடியுதுங்களா ஜி? ஹெட் இருக்கான், ஹெட் அடி செதுக்குவான். ஹெட் ரோஹித் சர்மா பார்த்தா தான் ஜி அடிப்பான். விராட் கோலி முன்னாடி அப்படியே பச்சை குழந்தை மாதிரி படுத்துருவான். சரிங்களா? போன டைம் 287 தெரியுங்களா? 87 இருக்கட்டும் ஜி. நான் தான் சொல்லிட்டேன், பாஸ்ட் இஸ் பாஸ்ட். மறந்துடலாம். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ஆர்சிபி வந்து ஹோம் கிரவுண்ட்ல அடி வாங்கும், எல்லாம் நடக்கும். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இப்ப இந்த சீசன் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்றோம். சரிங்களா? இந்த சொல்றீங்களா, நாளைக்கு மும்பை ஜெயிக்குது. 13 வருஷமா நடக்காத விஷயம் நாளைக்கு நடக்குது. இல்ல ஜி, உங்களுக்கு நீங்க ஜெயிச்சா நீங்க பிளே ஆஃப்ஸ் பக்கத்துல கூட வர மாட்டீங்க. அப்புறம் ஏமாது வழக்கம் போல மும்பை கொஞ்சம் தோக்கட்டும். வருஷம் அந்த முட்டு கொடுக்கறது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கா? எரிச்சலா இருக்கு. கஷ்டமா இருக்குங்கிறீங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் தோக்குங்கிறது எங்க எரிச்சல் ஆயிடுச்சு. நாளைக்கு ரஹானே வந்து டீசென்ட்டான கேப்டன். ஒரே பிரச்சனை அவன் டீசென்ட்டான கேப்டன், அதுல மாற்றமே இல்ல. அவன் வந்துட்டு பர்ஃபெக்டா பண்ணுவாப்ல. ஃபீல்டு பிளேஸ்மெண்ட் இதுல எல்லாம் ஒன்றும் குறையெல்லாம் இருக்காது. அந்த டீம்ல இருக்கிற பிரச்சனையே வந்துட்டு பேட்டிங் ஆர்டர் கன்ஃபியூஷன் தான். திடீர்னு நிறைய ஓப்பனிங் கண்டிப்பா இந்த சீசன் ஸ்டார்ட் ஆகும்போது நிறைய வச்சு தான் ஆரம்பிப்பாங்க. நிறைய இறங்குவாப்ல. ரஹானே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா அவன் ஓப்பனிங் இல்லாம ரஹானே கீழே போனா அவ்வளவுதான், ஃபுல் கேம்பிள். ஏன்னா ரகுவன்சி இதுக்கு எங்காச்சும் இறங்கணும். ஆமா, போனது தெரியல. ஆனா ஒன் டவுனுக்கு சூப்பரான பேட்ஸ்மேன் ரகுவன்சி. கீப்பிங் பண்ணுவாப்ல. அட்வான்டேஜ் தான் எந்த டீமுக்கு அவனை வச்சிருந்தாலும். அவன் சின்ன பையன் தான், ஆனா அவன் வந்து ஒரு நல்ல அசெட். ஒரு டீம் லாங் ரன்னுக்கு இழுத்துட்டு போகலாம். அவனை வச்சு ஒரு 10 வருஷம் 15 வருஷம் வச்சு அவனை வச்சு விளையாடலாம். அந்த லெவலுக்கு நல்ல பொட்டன்ஷியல் இருக்க பிளேயர் தான். ஒரு டீசெண்டா ஒரு 30-40 ரன் அடிக்கிறாப்ல. என்ன அவரால் வந்துட்டு ரொம்ப குயிக்கா லைக் இந்த ரிங்கு சிங் வருவான், சும்மா பால்ல இருந்து பேட்டை சுத்திட்டு இருப்பான். அந்த மாதிரி ஆட மாட்டான். அந்த மாதிரி பிளேயர் கிடையாது. அவன் அந்த ஸ்லாக் ஆடுற பிளேயர்லாம் கிடையாது. ஆனா உங்களுக்கு T20ல அப்படி ஒரு பேட் இருந்தா பரவாயில்ல. ரஹானே வச்சிருக்கீங்க, அவரு அதுக்கு மனிஷ் பண்ண டீம்குள்ள இருக்கான், பத்தாவதுக்கு அவரு டீம்ல 4 பேர் அப்படி இருக்காங்க. நான் தான் சொல்லிட்டேன், டீமோட பேலன்ஸே பேட்டிங் ஆர்டரே கொலாப்ஸ் ஆகிறதே இதனாலதான். இப்ப இவன் வந்துட்டு ரகுவன்ஷி ஒன் டவுன், டோர்னமெண்ட் ஃபுல்லா ஒன் டவுன். அவனோட வேலையே இனிஷியலா விக்கெட் போயிடுச்சுன்னா ஸ்டெபிள் பண்றதுன்னா பிரச்சனை இல்லை. அவன் கரெக்டா விளையாண்டு போயிடுவான். ஒரு மேட்ச் போன சீசன்லாம் 1 டவுன் இருக்கிறாங்க, 2 டவுன் இருக்கிறாங்க, 5th டவுன் இருக்கிறாங்க. லாஸ்ட் 2 பால் இருக்கும்போது மேட்ச் 2 பால் 3 பால் இறக்கவே இல்லை. ரமன்தீப் அந்த டீம் எதுக்கு விளையாண்டு இருக்காங்கன்னே தெரியல. இம்பாக்ட் பிளேயர் எல்லாம் கொண்டு வருவாங்க. இதுக்கு நீ வந்துட்டு செகண்ட் பவுலிங் போடுறேன்னா அதுக்கு ஒரு பவுலர் இறக்கலாம். ரமன்தீப் 4 பால் ஆட வச்சு அவன் 4 பால் என்ன 4 பால் ரமன்தீப் 4 6 அடிக்கட்டுமே. அதுக்கு ஏதோ ஒரு பவுலர் வருவான், 2 ஃப்ளூக்ல புடுங்கிட்டு போகும், 2 பவுண்டரி கிடைச்சிரும். நீங்க யார் பக்கம் போறீங்க, யாரை பிடிக்கீங்க? உங்களுக்கு நீங்க வந்து நம்ம இப்ப பாருங்க ட்ரெஸ் போடுறீங்க. சோ நாங்க தான் நீங்க ஆப்போசிட் காலங்காலமா முட்டு போடுறீங்க கேகேஆருக்கு. இருந்தாலும் நான் சொல்றேன், ஸ்டில் ஐ பிலீவ் இன் ரஹானேஸ் கேப்டன்சி. ஜி நீங்க ரஹானே கேப்டன் சொல்றீங்க, எனக்கு ரஹானே பேட்டிங்ல பிரச்சனை. திடீர்னு எங்க கூட மட்டும் 27 பால் 20 அடிப்போம். அதான் சொல்றேனே, ரஹானே என்ன வேணா பண்ணலாம். பேட்டிங்ல ரஹானே டக்கே ஆயிட்டு போட்டோம், பிரச்சனையே இல்லை. ஆனா கேப்டன்சி மட்டும் அந்த கிவன் டே கரெக்டா பண்ணி. ரஹானே சொல்றீங்களா? நீங்க அந்த மனிஷ் பாண்டே பாத்தீங்களா? மும்பைல மட்டும் அடிப்பான். இந்த மாதிரி மனிஷ் பாண்டே, இந்த வெங்கடேஷ் ஐயர் மும்பை கூட மட்டும் ஏன் அடிக்கிறாங்க? வெங்கடேஷ் ஐயர் எங்க டீம்ல போட்டாங்க. ஆனா அது எங்க டீமோட பேலன்ஸே கெடுத்தாங்க.
ஜி இந்த மாதிரி பிளேயர் எல்லாம் மும்பை கூட பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. நாளைக்கு வேணா பாருங்க பாண்டே வருவோம். மணிஷ் ஜி அப்போ வந்து யாரு? நான் மும்பை, நீங்க அப்போ ஆப்வியஸ்லி கேகேஆர் தான். கேகேஆர் ஃபார் ரஹான். ஓகே, ரஹான் இஸ் கேப்டன். தோக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் ஜி. நீங்க கலருவீங்க. நைட்டு கூப்பிடுறேன். சண்டே நைட்டு நான் தூங்கிருப்பேன்னு நினைக்கிறேன். ஜி மண்டே மார்னிங் மண்டே மார்னிங் மார்னிங் பார்த்துக்கலாம். ஓகே, மார்னிங் கூப்பிட்டு போன் எடுப்பீங்களா? ஜி ஆ. நான் வந்து மத்த ஃபேன்ஸ் இருந்தேன். ஆ. இது தடம் பண்ணி பேச தைரியம் உள்ள ஆட்கள் நான். சரி, முட்டு போடாதீங்க. அதுக்கு முட்டெல்லாம் போடக்கூடாது. ஜி, போட்டாச்சு ஜி. வழக்கம் போல என்ன ம். முதல் மேட்ச் ஜெயித்தா கபடின்னு சொல்லுவோம், ம். அவ்வளவுதான், சிம்பிள். பட் ஜெயிச்சுட்டா அது வந்து ஒரு வெற்றி வந்து ஹார்ட். ம். ஏன்னா நீங்க ஆசைப்படுறீங்க. 13 வருஷத்துக்கு அப்புறம் நடக்குதுங்கிறது நீங்க ஆசைப்படுறீங்க, படுங்க, தப்பு இல்ல. நடந்தா நடக்கட்டும், பார்க்கலாம். நான் இப்பவும் பிலீவ் பண்றேன் ரஹானேயோட கேப்டன். ஜி, 2 டைம் ஜெயிச்சிருக்காங்க ஜி உங்களோட ஓப்பனிங் கேம்ல. எனக்கு அதுலயே கொஞ்சம் திக்கா தான் இருக்குது. சரி விடு, ஓகே போயிடும்னு விட்டுட்டேன். ஜி அடுத்து சென்னை ஆர்ஆர். ஆர்ஆரோட கேப்டன் பர்ஃபார்மன்ஸ் இருக்கு, ஓரளவுக்கு இருக்கு. ஆனா வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் இருக்கிறதுக்கு வந்துட்டு அவர் எந்த லெவலுக்கு ஆட்டிடியூட் காட்டலாம்னா, லைக் அக்ஷர் பட்டேல் பாத்திருக்கீங்களா? டீம்ல அவர் இருப்பாரு, பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கும், ஆட்டிடியூடே இருக்காது. ஆனா இங்க பராகுக்கு அப்படியே கொஞ்சம் அப்படியே டில்ட்டா இருக்கும் ஜி, பர்ஃபார்மன்ஸ். உங்களோட சொந்த மாமா டீம். நீங்க என்ன நீங்க என்ன பண்ணுவீங்க? மாமா டீம் இருக்கு, நீங்க என்ன பண்ணுவீங்க? மாமா சிஓவா ஏதோ இருக்காரு, போர்டுல இருக்காரு, நீங்க கேப்டன் இல்ல, நீங்க ஆக்கிட்டீங்க. என்ன பண்ணுவீங்க? நீங்க தெனாவட்டாதான் உட்காந்துருப்பீங்க. நீங்களே சொல்லுங்க, உங்களுக்கு இருக்கும்போது தம்பி இருக்கு, தம்பி ஜி, இருக்கணும். தம்பி வந்துட்டு ஃபீல்டிங் நல்லா பண்ணுவாப்ல ஜி, இல்லன்னே சொல்லல. பேட்டிங்கும் ஓரளவு பண்ணுவாப்ல. ஆனா கேப்டன்சி அவரு அந்த லெவலுக்கு, பிகாஸ் ஐபிஎல் வந்துட்டு ஏதோ அந்த பிஎஸ்எல் மாதிரி சப்ப லீக்னு வச்சுக்கோங்களேன், பராக் கேப்டன்சில கப்பே அடிச்சிடலாம். பஞ்சாப் ஜிடி, அப்புறம் வந்து 2 மேட்ச் சொல்லிடுறேன். பஞ்சாப் ஜிடி, டெல்லி அண்ட் லக்னோ. எனக்கு 2 மேட்ச்லயுமே எவனை எடுக்கிறதுங்கிறது ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. ஏன் ஜி? ஸ்ரேயாஸ் ஐயர் என்னதான் இருந்தாலும் நம்ம நல்ல பிளேயர். இந்த சைடு நம்ம ஊருக்கார பையன் சாய் வேற ஆடுவான் ஜிடில. ஜிடி நாட் ஃபார் கில்லு, நம்ம ஊர் பையன் சாய். அதான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்கு. சாய், ரஷீத் கான். I am always Gill. ஆ? ஜி, நீங்க எனக்கு கில்லா ஸ்ரேயஸ் ஐயரா அப்படின்னா, நான் கில்ல வந்து அடுத்த விராட் கோலியோட ஒரு இதாதான் பாக்குறேன். மாடல் எல்லாமே இதான் பாக்குறேன். ஸோ நான் நீங்க கில்ல எடுத்துக்கிறீங்கன்னா நாம பிரச்சனை இல்லை ஜி. நம்ம ஸ்ரேயாஸ் and also for ஸ்ரேயஸ் ஐயர் வந்து ரொம்பவே பிடிக்கும், அது எனக்கு தெரியும். பிரீத்தி ஜிந்தா. அவங்க வந்து அப்படியே ஒரு கேலரியில நின்று ஒரு 4-5 மூமெண்ட்டை போட்டாதான் மேட்சே பார்த்த மாதிரி இருக்கும். என்னாச்சு சியர் லீடர்ஸ் அது இதுன்னு. பிரீத்தி ஜிந்தா தான் ஜி. ஜி ஆன் கார்டு நான் சொல்ல போனா, ஆன் பேப்பர் யார் ரொம்ப டஃப்பா இருக்கா அப்படின்னா, உங்க டீம் நல்லா இருக்கு, பஞ்சாப் நல்லா இருக்கு. ஆனா அங்க இருந்த பையன் இங்க வந்துட்டான் இங்கிலீஷ். இப்போ உங்களோட கொலாப்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, அந்த செட்டப் எப்படி இருக்குன்னு தெரியல. இங்கேயும் இந்த செட்டப் எப்படி இருக்கான்னு தெரியல. எனக்கு பிலிப்ஸ், ஜேசன் ஹோல்டர், பிலிப்ஸ் வருத்தமா தான் இருக்கு. நல்ல பிளேயரு, நல்ல ஒரு கொடூரமான ஃபீல்டரு, இறக்கவே முடியாது. இந்த ஆக்ஷன் டேபிள்ல நடக்கிற மிஸ்டேக் தான். ரஷீத் கானு 2 ஃபார்னர்ஸ் வேணும். ஒருத்தர் கண்டிப்பா பேண்டன், இல்ல பிலிப்ஸ், இல்ல இங்கிலீஷ், இந்த 3ல ஒண்ணு. ஹோல்டர் யாரா இருந்தாலும் நான் சொல்றேன், இங்கிலீஷ் தான் போவாங்க. இங்கிலீஷ் தான் போவாங்க. இங்கிலீஷ் என்ன ரீசன்னா நம்ம சொல்ல, அவன் ஆவரேஜ் எல்லாம் நீங்க பேப்பர்ல ஸ்டாட்ஸா பாத்தீங்கன்னா ஒண்ணும் தெரியாது, பெரிய பிளேயரே இல்ல, சப்போடா அப்படின்னு நினைப்பீங்க. அவன் பிச்சில் அவன் கொஞ்சம் வேற மாதிரியான ஆளு. என்ன ஒரு சில ஒரு செய்யுங்க இருக்குல்ல, ஆஸ்திரேலியன்ஸ் மட்டும் இந்த ப்ரெஷரான சுச்சுவேஷன்ல விளையாட வைக்கக்கூடாது. கூலான சுச்சுவேஷன்ல விளையாட வச்சா அவனுக்கு ஈஸியா கவுத்திடலாம். ப்ரெஷர் பண்ணோம்னா மாட்டிப்போம், நம்மளதான் போட்டு அடிச்சிருவானுங்க. ஆமா. சோ அப்ப வந்து யார் சொல்றீங்க? நீங்க பஞ்சாப் சொல்றீங்க. பஞ்சாப் எடுத்துக்கிறேன். ஓகே ஜி. ஜி அடுத்து லக்னோ வெஸ்ட் டெல்லி. நான் வந்து டெல்லி எடுத்துக்கிறேன். சரி, நான் வந்து பந்துக்காக லக்னோ, நீங்க? நான் வந்து அக்ஷர் பட்டேல் சொல்றீங்க. ஆனா ஃபர்ஸ்ட் அவன் டெபியூ சீசன்லயே வந்து எமர்ஜென்சி பிளேயர். செகண்ட் ரேட் 6. ஈவன் அந்த ரெய்னா அது 80 அடிப்பா தெரியுமா? அந்த மேட்ச் ஃபைனல் சேஸ் செகண்ட் ரேட் தெரியுமா? 4 மேட்ச் 20 ரன், 4 மேட்ச் 20 ரன், ரெண்டுலயுமே செகண்ட் ரேட். யோசிச்சு பாருங்க, எல்லாம் 200 ரன் கொடுத்துட்டு இருக்கானுங்க, 20 ரன் கொடுக்குறான். அப்பவே ஜி ப்ரூவன் ஃபேக்டர். நீங்க ஆரஞ்சு கேப் போட்டிடுங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டீங்கன்னா அவன் பாட்டுக்கு 70 ரன் 80 ரன் உருட்டி 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 விக்கெட் விடாம அவன் பாட்டுக்கு ஆடிட்டு. பிகாஸ் டெல்லி அந்த மாதிரி அவங்ககிட்ட எதிர்பார்த்தாங்கன்னா, பிகாஸ் கங்குலி வேற வந்திருக்காரு. ஜி மிடில் ஆர்டர் சூப்பரா இருக்கு. உங்களுக்கு ஸ்டப்ஸ், மில்லர் மாதிரி கொஞ்சம் குயிக்கர் ரன் பண்றதுக்கு இருக்காங்க. அது போக அந்த பையன் பேர் என்ன, இந்தியன் பிளேயர் சமீர் ரிஸ்வி, அசுதோஷ் சர்மா. அசுதோஷ் சர்மா
நல்ல ஒரு ஃபினிஷர். டெல்லிக்கு கிஃப்டட். அவனெல்லாம் என்ன கேட்டா டெல்லி வெளியே விட்டுட்டாங்கன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் விட்டுட்டா அவங்க லாஸ் பண்ணிட்டாங்க. அவன் இருக்கிறது நல்லதுதான். சும்மா ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிப்பான். எல்லா பாலையும் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிப்பான். அவன் ஒரு நல்ல கிஃப்டடுங்கிறதுனால அவனை வச்சிருக்கிறது டெல்லிக்கு நல்லது. அப்போ பவுலிங் டீசெண்டா இருக்கும் ஓரளவுக்கு. கீப்பர் போரல் தான் இருப்பான்னு நினைக்கிறேன். அபிஷேக் போரல் வேணாம். போரல் போன டைம் ஃபுல்லா கொடுத்தாச்சு. போரல் கருணா எல்லாம் கொடுத்தாச்சு. பிரிட்டிஷா தரலாம். பிரிட்டிஷா கித்து கோலி எல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் ஒரு 17-18 இயர்ஸ் ஆயிருக்கும். அதுக்கு முன்னாடி இருந்து 12 வயசுன்னு வச்சுக்க, ஒரு 24 வருஷமா விளையாண்டுருக்காங்க. டிசிப்ளினா நெட்ஸுக்கு வருவாங்களா, நெட்ஸுக்கு வருவாங்க, பிராக்டிஸ் பண்ணுவாங்க. டிசிப்ளினா ஃபீல்டிங் பிராக்டிஸ் பண்ணுவாங்க. டிசிப்ளினா வேற என்ன சொன்னாலும் டீம் மேனேஜ்மெண்ட் என்ன சொன்னாலும் பண்ணுவாங்க. பண்ணணும் ஜி, பண்ணணும். நீங்க டெண்டுல்கரே ரிட்டைர்மெண்ட் ஆகிறதுக்கு அந்த ஃபேர்வெல் மேட்சுக்கு முன்னாடி கூட முந்தின நாள் நெட்ஸ் பிராக்டிஸ் பண்ற மாதிரி எல்லா வீடியோவும் பார்த்து ஆளானப்பட்ட டெண்டுல்கருக்கே மேட்சுக்கு முன்னாடி நாள் நெட்ஸ் தேவைப்படுது, எல்லாமே தேவைப்படுதுன்னா நம்ம யாரு பொசுரு? அவங்க எல்லாம் பண்ணதுல யாரும் எதுவுமே பண்ணல. ஈவன் கங்குலி ஒரு பேட் ஃபேஸ் இருந்துச்சு. கங்குலியும் திரும்ப எல்லாம் ரஞ்சி விளையாண்டு டீம் இந்தியா கேப்டனா இருந்த பிளேயரு ஃபார்ம் விட்டு டீம் விட்டு தூக்குறாங்க. பாலிடிக்ஸ் நடக்குது. கங்குலிக்காக பார்லிமெண்ட்ல பேசுறாங்க, என்னென்னமோ பேசுறாங்க. இருந்தாலும் கங்குலி போய் டொமஸ்டிக் விளையாண்டு திரும்ப டீம் இந்தியா காலம். கங்குலிக்கே அதான் நிலைமை. டிராவிட் அந்த மாதிரி ஃபார்ம் அவுட் ஆகி டீம் விட்டு வெளியே போன மாதிரி நான் பார்க்கல.